நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சரக்கு சேவைகள் வரி விதிப்பில் புதிய சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வருகின்றன என்ற முக்கிய செய்தி கடந்த 2 நாட்களாக வெளியாகி இருக்கிறது. நேற்று சுதந்திர தின உரையின் போது பிரதமர் தெரிவித்த அந்த கருத்தின் மூலமாக 5%, 12% மற்றும் 18%, 28% என்பது 2 அடுக்குகளாக குறைக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த புதிய சீர்திருத்தம், ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்பது அது உண்மையிலேயே சீர்திருத்தமா அல்லது நிர்வாக நாடகமா என்பது குறித்து நாம் விவாதிக்கலாம் இந்த சிறப்பு விவாத அரங்கில். ரகுநாதன் சார் வணக்கம். இப்போது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பாதிப்புகள் இருப்பதை அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறதா? இந்த 2 அடுக்கு வரி விதிப்பு விரைவில் அமலுக்கு வரும் என்பது பிரதமரின் இந்த உரையின் மூலமாக தெரிய வருகிறது. இதனால் ஜிஎஸ்டியால் இதுவரை ஏற்பட்ட பாதிப்பு என்ன? இப்போது இதனால் இதற்கு தீர்வு ஏற்படுமா சார்? அதாவது கண்ணன், நேற்றுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றும் பொழுது வரும் தீபாவளி பரிசாக சிறு குறு தொழில்களின் நலனை காப்பதற்காகவும் மக்களுடைய சுமையை குறைப்பதற்காகவும் ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பிலே மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதற்கு அப்புறம் நியூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இத மாதிரி இப்ப இருக்கிற ஸ்லாப் 0% டாக்ஸ்ல சில பொருட்கள் இருக்கு. அத்தியாவசிய பொருட்களை 0% டாக்ஸ், அடுத்தது 5%, 12%, 18%, 28% அப்படின்னு மொத்தம் 5 ஸ்லாப்ல இருக்கு. சரி, இந்த 5 ஸ்லாப நம்ம கொண்டு வரும்போது, அதாவது 2017 ஆண்டிலே ஜூலை 1 முதல் அமலுக்கு கொண்டு வரும் பொழுது எல்லாருமே எதிர்த்து சொன்னது என்னென்றால், இவ்வளவு ஸ்லாப் இருந்தால் குளறுபடி தான் இருக்கும், ஒரு நேர்முறையான வரி விதிப்பு இருக்காது, ஒரு நாடு ஒரு வரி அப்படின்றது போக ஒரு நாடு பல வரி என்ற ஒரு கொள்கை அமலுக்கு வந்துடும். இது சரியல்ல, இதனை மாற்றுங்கள், ஒரே ஒரு வரியை கொண்டு வாருங்கள் என்று அனைவருமே சொல்லிக்கிட்டு. இரண்டாவது, அதை கொண்டு வரும் நேரத்திலே அதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்புதான் டிமானிட்டைசேஷன் வந்து பல தொழில்கள் நசுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அப்ப இதிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஜிஎஸ்டியை ஒன்று தள்ளி வைங்க, அப்படி இல்லை என்றால் மாற்றி அமையுங்கள், நேரான சீரான ஒரு வரியை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கன்றதான் நம்ம சொன்னது. சரி, அதை பத்தி ஒன்னும் கவலையே படாமல் கடந்த 7 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 949 டைம்ஸ் 949 முறை இந்த வரியை மாற்றி 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 அமைத்தார்கள். 7 ஆண்டுகளில் 1000 முறை. ஒன்று, என்னென்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்ன்றதுல மாறுதல்கள் வந்தது. இரண்டாவது, என்ன வரி அப்படின்றதுல மாறுதல் வந்தது. மூன்றாவது, ஒரு தெளிவற்ற நிலை அதிகமாகிக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நிதியமைச்சர் கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் அசோசியேஷன் சார்பாக சொன்னது என்ன, சாதாரண ஒரு பன் விற்பதற்கும் ஒரு ஸ்வீட் பன் விற்பதற்கும் உள்ள வரி விகிதத்தை வித்தியாசம் சொன்னார். ஆமா, அப்போ இத மாதிரியான கன்ஃபியூஷன் அதிகமாச்சு. இரண்டாவது தரவு என்ன சொல்லிட்டுன்னா, ஆண்டுக்கு ஆண்டு வரி ஏற்பவர்களின் வித்தியாசம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பல லட்சம் கோடி வரி ஏமாற்றுபவர்களினுடைய கணக்குல போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. மூன்றாவது தகவல் என்ன, நாட்டிலே வறுமை கோட்டிற்கு கீழே அல்லது நடுத்தர மக்கள் கிட்டத்தட்ட 50% வரியை அவர்களால் செலுத்தப்படுகிறது அப்படின்றது மூன்றாவது தகவல். அப்போ வேற வழியே இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 30% நலிந்து மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு சிறு நிறுவனம் தயாரிக்கும் பொருளுக்கும் அதே வரி, பெரும் கார்பரேட் பல கோடி கணக்கிலே வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஒரே வரி அப்படின்ற ஒரு நிலை வந்த பொழுது இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்கினோம்னா அதற்கு வருடம் ஏஎம்சி எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த
பொருளாக இருக்கட்டும், வீட்டில் இயங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதற்கு ஏஎம்சி எடுத்தோம் என்றால் 18% சேவை வரி. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தோம் என்றால் 18% சேவை வரி. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தோம் என்றால் 18% சேவை வரி. இவை எல்லாமே அரசனுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டே கடந்த மாதம் கூட நம்ம கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மாத வருமானத்தை ஜிஎஸ்டி எடுத்துக்கொண்டதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இதை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுது அல்ல, 6-7 வருடங்களுக்கு முன்பிருந்தே வந்தது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல அவசரமாக இரவு 12 மணிக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மேல் ஏற்படுத்தியது. நிறைய வியாபாரிகள் ரகுநாதன் சார், இப்போதைக்கு இந்த 4 அடுக்கு முறை 2 அடுக்கு முறையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு தான் 2 பேரதிர்ஷ்டங்கள் தீபாவளியை ஒட்டி உங்களுக்கு இருக்கும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த பேரதிர்ஷ்டம் இந்த எம்எஸ்எம்இ என்று அழைக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை அந்த பாதிப்பில் இருந்து அது மீண்டெழுவதற்கு உதவுமா சார்? இல்ல, இப்ப கூட பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் சொல்லிருக்கிறது 0% அப்படியே தான் இருக்கும், மாறுதல் இருக்காது. 5% வரி உள்ளதை மாற்றப் போவதில்லை, அதில் தான் இருக்கும். 12% இனிமேல் இருக்க போவதில்லை. அந்த 12% கிட்டத்தட்ட 99% 5% மாறிவிடும். 1% 18% கொண்டு போகப்படும். 18% என்பது இருந்து அதே லெவல்ல இருக்கும். 28க்கு பதில் 40 போகிறது அப்படின்றதுதான் இப்ப கொண்டு வரக்கூடிய மாறுதலாக சொல்ல முடியும். அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வரல, பட் சொல்லப்படுவது என்னவென்றால் 0%, 5%, 18%, 40% அப்படி என்று மாறப்போகிறது. 5-12-40 அந்த 28 மட்டும் இருக்கிறார். அப்படின்னா 12 இருக்காது, 5, 18, 40, 5-18-40 அப்படி இருக்கும். சரி, 0, 5, 18, 40. 0வையும் நம்ம ஒரு ஸ்லாபா தான் எடுத்துக்கணும். அது ஒரு ஸ்லாப் தான். இன்றைக்கு அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் நாளைக்கு 5ஆகவும் மாறலாம், 18ஆகவும் மாறலாம். ஓஹோ. சோ அதனால அது 0ன்றதும் ஒரு ஸ்லாப் தான். இதுல அதனால 4 ஸ்லாபாக இப்ப இனிமேல் கொண்டு வர போவதாகத்தான் தகவல். ஓகே. ஆனா இப்ப 2 அடுக்குன்னு சொல்றாங்க சார். 2 அடுக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது 5, 18 மட்டும் எடுத்துக்கிட்டு 2 அடுக்குன்றாங்க. அது 2 அடுக்கு அல்ல, இதுதான் சொல்ல வர்றது. 0%ன்றது ஒரு குறியீடு. அந்த ஸ்லாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 0%. இந்த 0ன்றது 1ஆகலாம், 5ஆகலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேற ஸ்லாபுக்கு மாற்றப்படலாம். இன்றைக்கு அது அந்த ஸ்லாப்ல இருக்கு, அது 0%. இப்போ ஸ்லாப்னு படிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0%ல ஒரு படிக்கட்டு, 5% ஒரு படிக்கட்டு, 18% ஒரு படிக்கட்டு, 40% ஒரு படிக்கட்டு. இப்ப ஏற்கனவே இருந்ததுல ஒன்று குறைகிறது, ஒரு அடுக்கு குறைகிறது. அப்படின்னா ஒரு அடுக்கு குறைகிறது, ஒரே ஒரு அடுக்கு, அதாவது 12% குறைகிறது, 28% 40ஆக மாறி இருக்கு. கூடுதலாக மாறுது. இது எம்எஸ்எம்இக்கு பாதிப்பை சீர் செய்யும் அப்படின்னு அரசு தரப்புல கூறப்படுகிறது. நீங்க மறுபடியும் இது மறுபடியும் ஒரு அவசர காலத்துல நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரியே இருப்பாங்க. இதை பற்றி ஏதாவது கலந்துரையாடல் இருந்ததா? இதை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார்? 20 அணி. ஒருத்தர் கவர்மெண்டினுடைய பியூரோக்ராட்ஸ், இரண்டாவது அந்த மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரோ அல்லது ஜிஎஸ்டி அமைச்சரோ தான். சோ பாலிட்டிஷியன்ஸும் ஒரு பியூரோக்ராட்ஸும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவை மக்களின் மீது திணிக்கப்படும் பொழுது இவர்களது கருத்தை கேட்டிருக்க வேண்டும். அதாவது தொழில் சங்கங்களின் கருத்தை கேட்டிருக்க வேண்டும், சிறு குறு தொழில் அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். எந்தெந்த விதத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதை எப்படி சரி செய்யலாம் என்றாவது கருத்து கேட்டிருக்க வேண்டும். இருவருடைய கருத்துக்களையும் கேட்காமல் இல்ல ரகுநாதன் சார், இந்த ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலையும் அந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு தொழில் அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டுதானே சார் அந்த ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தில் உள்ள நிதியமைச்சர்கள் போய் இந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டதில்ல சார் ஏற்கனவே? இல்ல, அது மாதிரி எந்த கருத்தும் நம்ம நேரடியாக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு
லெட்டர் எழுதலாம், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாமே தவிர இவர்கள் கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது இவர்கள் அந்த கமிட்டியில மெம்பரா இல்லை. இப்ப அந்த கமிட்டியிலையும் ஒரு ட்ரைபாட்ரியட் கமிட்டினா பொதுவாக என்ன இருக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ஸ்டேக் ஹோல்டர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அது பேர் தான் ட்ரைபாட்ரியட் கமிட்டி என்பது. அதாவது நுகர்வோர் அல்லது நாட்டு மக்களின் சார்பாக அல்லது வணிகர்களின் சார்பாக அல்லது தொழிற்சங்க பிரதிநிதிகள் சார்பாக ஒரு 10 பேராவது அந்த அமைப்புல இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் நமது கருத்துக்களை நேரடியாக அவர்கள் கொண்டு வரும் தீர்மானங்களை எதிர்த்தோ அல்லது அந்த கொண்டு வரும் தீர்மானங்களை மாற்றியோ இவர்களுக்கு குரல் எட்டப்பட்டிருக்கும். இப்போ இவர்கள் அனைவருமே குரலற்றவர்கள். இவர்களது குரல் எப்படி எதிரொலிக்கும் என்றால் இவர்கள் சார்ந்துள்ள மாநிலங்களின் நிதியமைச்சரோ அல்லது அந்த அமைச்சர் எந்த அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிறாரோ அவர் மூலியமாகத்தான் எடுக்கும். இது வந்து நேரடியாக போய் சேராது. இப்போ நீங்க மினிமம் ஸ்லாப் அப்படின்னு சொல்றீங்க சார், இந்த 0% விலக்கு அளிக்க வேண்டிய பிரிவுகள் எவை, அந்த விலக்கிலிருந்து வரி குறைக்கப்பட வேண்டியது, இப்போ 40% 28% சொல்றாங்க, இது குறைக்கப்பட வேண்டியவை, உடனடியாக குறைக்கப்பட வேண்டியவை எவை? இது 7 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமலேயே இருந்து இப்போது 2 அடுக்குகளாக அது குறைத்து விட்டால் மட்டும் மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுமா? அதுதான் என்னோட கேள்வி சார். இல்ல, நிச்சயமாக ஏற்படாதுன்றதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த கன்ஃபியூஷன் தான் பண்றோம். 2 அடிக்கு கிடையாது, இது 4 அடுக்கு வரி. இரண்டாவது சில செக்டர்ஸ் இதனால பெனிஃபிட் அடைய போகுது. ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சர், இரண்டாவது ஆட்டோமோட்டிவ், மூன்றாவது டெக்ஸ்டைல், நான்காவது ஹேண்டிகிராஃப்ட், ஐந்தாவது ஃபெர்டிலைசர், ஆறாவது ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள், ஆறாவது இன்சூரன்ஸ், ஏழாவது ஹெல்த் செக்டர். இந்த 7-8 செக்டருமே இந்த மாற்றி அமைப்பதனால் பலன் பெற போகுது. ஆனால் சிறு குறு தொழில்கள் இந்த சிம்பிளிஃபைடு டாக்ஸேஷன்ல வரல. 2 விஷயம் பண்ணிருக்கணும். நாங்கெல்லாம் கேட்டு இருந்தது என்னன்னா, இன்றைக்கு தேவையில மேனுபேக்சரிங் செக்டருக்கு 40 லட்சம் ஆண்டிற்கு, சேவையில இருக்கிறவங்களுக்கு 20 லட்சம் ஆண்டிற்கு வரை தொழில் பண்ணுபவர்களுக்கு கொடுக்கிறாங்க. இந்த விலக்கை ஏற்றி இருக்க வேண்டும், 2 கோடியாக ஏற்றி இருக்க வேண்டும். அப்படி 2 கோடிக்கு இந்த வரம்பை எடுத்திருந்தால் அந்த 2 கோடி ரூபாய் வரை டர்ன்ஓவர் செய்பவர்கள் இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பிலே வராதவர்களாக ஆகிவிடும். அப்போ ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாதம் அவர்களுக்கு இந்த ஆடிட்டர் பின்னாடி அலைந்து அதற்கு உண்டான தகவல்களை திரட்டி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணவே நேரம் வைக்கிறேன். அப்போ வெப்சைட்டினுடைய ஸ்பீடும் வந்து இவர்களால் பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்போ இவர்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு விலக்குகள் வரும்பொழுது சிறு குறு தொழில்கள் நாடெங்கும் பரவி இருக்கக்கூடிய தொழில்கள், இப்ப என்னுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பேர் கொடுத்தா 500 ரூபாய் பில் இருந்தா கூட 18% கட்ட வேண்டியது. இல்ல அந்த வரி விதிப்பை ஏமாற்றுவதற்காக அக்கௌண்ட்ல கொண்டு வராம தவிர்ப்பவர்கள் இருப்பாங்க. இத மாதிரியான நிலைமைகள் இல்லாமல் 2 கோடிக்கு இந்த ஸ்லாபை எடுத்து போயிருக்கு. அதே மாதிரி இரண்டாவது வந்து 18% ரொம்ப அதிகமான வரி விதிப்பு, 40% என்பது மிக அதிகமான வரவழைப்பு. பல நாடுகளிலே ஜிஎஸ்டி என்பது 5% அல்லது 8% இருக்கு. இது போன்ற 4 ஸ்லாப் இந்த மாதிரியான 4 ஸ்லாபுகள் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரே ஸ்லாப் தான் ஜிஎஸ்டி அப்படின்னாக்க 5% அல்லது 8% தான் இருக்கு. இப்போ பொருட்களை சார்ந்து மாறுபடவும் படாது. ஓகே, இப்போ ரகுநாத் சார் இங்கே கூறினீங்க இந்த 2 கோடி வரை இந்த எம்எஸ்எம்இக்கு ஸ்லாப் வரணும்னு. இந்த 7 இயர்ஸ் இந்த கோரிக்கையை நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா? அது அரசு ஏற்றுக்கலையா? அல்லது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட இந்த தேசிய தொழில் முனைவோர் சங்கத்தின் மூலமாகவோ வர்த்தக அமைப்புகள் மூலமாகவோ அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலமாகவோ இது வலியுறுத்திருக்கீங்களா சார் இதுவரை? எவ்வளவு முறை சொல்லியாச்சு. இது வந்த அன்னியிலிருந்தே இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இத மாதிரி ஒரு பிரச்சனை இருப்பதாகவே அவர்கள் இதுவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அதுதான் உண்மை. இன்றைக்கு கூட இந்த பிரச்சனை ஓரளவுக்கு பூதாகரமாக வளர்ந்து விட்டது. 2 லட்சம் கோடி மாத வருமானம் அரசுக்கு வருவது வந்து மற்றவர்களுடைய கண்களை உறுத்தும் பொழுது இதை குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அரசு முனைப்பு காட்ட வேண்டியிருக்கிறது. இது வந்து ஒரு நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதை முன்பே இதை தவிர்த்திருக்க வேண்டும் அல்லது இதை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதைத்தான் 2014 இந்த டாக்ஸை கொண்டு வரும்போது சொல்லப்பட்டது என்ன, சிம்பிளிஃபை பண்ணுங்க, முதல்ல ஸ்லாபை அதிகப்படுத்துங்க,
2 கோடி வரைக்கும் விலக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் அதை குறைச்சிக்கிட்டே வாங்க, ஒரு 3 வருஷம் கழித்து 4 வருடம் கழித்து அதை 50 லட்சம் ஆக்குங்கள், அனைவரையும் உள்ள கொண்டு வாருங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல எல்லாரையுமே உள்ள கொண்டு வந்தாங்க. உள்ள கொண்டு வந்த உடனே அந்த வெப்சைட்டுடைய டிராபிக் அதிகமாயிருச்சு, வெப்சைட்டுடைய பயன்பாடு அதிகமான உடனே அதுக்கு தகுந்த டிசைன் இல்லை. இப்போ ஒரே லேன்ல ஒரு 10,000 வண்டி போச்சுன்னா டிராபிக் ஜாம் அந்த மாதிரி கடைகள் அல்லது வேக கட்டுப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நிறைய பேர் குறுக்கு வழியில போறதை பார்த்தோம். இதை நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பேரலா இதை கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிமுறையில் இந்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நிச்சயமாக புது வரி வந்துடும், ஆன்லைன் வந்துடும். இப்பவே மாறிக்கொள்ளுங்கள். இப்ப எப்படி இன்கம் டாக்ஸ் கொண்டு வரும்போது, சாப்ட்வேர் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, பழைய முறை புது முறைன்னு 2 வகையா பிரிச்சுதானே கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நடைமுறையில் இருப்பதை மாற்றும் பொழுது ஓவர் நைட் மாத்திக்கணும். அப்போ அந்த ஓவர் நைட் மாற்றும் பொழுது சில பேருக்காவது சைக்கிள் வர்றவங்க, நடந்து வர்றவங்களுக்காவது விலக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவு ஒரு டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டே உள்ள வந்திருக்கலாம். என்னென்ன தவறுகள் இருக்கோ, டீசிங் ப்ராப்ளம் இருக்கோ, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கோ, அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறதோ, அல்லது எந்தெந்த வரி விதிப்புல இன்புட் டாக்ஸ் அதிகமா இருந்துச்சு, எக்ஸ்போர்ட் அவுட்புட் டாக்ஸ் கம்மியா இருந்துச்சோ, எந்தெந்த வரிகள்ல ரிட்டர்ன் ஆஃப் கொடுக்க வேண்டியது அதிகமா இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதல்களை சிலவற்றை மட்டும் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே ரகுநாத் சார், இந்த மாதிரி இல்லாமல் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓ சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த புதிய இந்த சீர்திருத்த வரி விதிப்பால் வரப்போகிற அந்த சீர்திருத்தங்களால் ஒரு 7 துறைகள் சொன்னீங்க. இந்த அக்ரிகல்ச்சர் துறை, ஃபெர்டிலைசர் துறை, இன்சூரன்ஸ் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அது பலனளிக்கும்னு சொன்னீங்க. இந்த துறைகளில் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அந்த உர உற்பத்திலேயோ அல்லது வேளாண் உற்பத்திலேயோ, நீங்கள் இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியோ, அதில் சிறு குறு தொழில் நிறுவனத்தின் அந்த உள்ளடக்கத்துக்குள்ள அது அவங்க அந்த 7 துறைகள் எதுவுமே வரலையா சார்? அதில் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சிறு குறு தொழில்கள் இருந்துதான். ஆமா, அதுல மாதம் கிடையாது. இப்போ டாக்ஸ் குறைக்கிறதுனால வரி குறைத்தால் பொருட்களின் விலை குறையும், விலை குறைந்தால் விற்பனை அதிகமாகும். அப்போ நுகர்வோர்களுடைய பயன்பாடு அதிகப்படும் பொழுது இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் பலனடையும். இதுதான் லாஜிக். சரி, இப்போ ஒரு பொருள் 10 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் பிளஸ் 18% டாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ 110 மறுபடியும் 1.8 11 ரூபாய் என்று கொடுக்கிறதுக்கு பதில அந்த 18% 5% ஆனால் 10.5 காசுகள் மட்டும் தான் கொடுக்கணும். விற்பனை அதிகமாகின்றது எதிர்பார்ப்பு. அப்படி விற்பனை அதிகமாகும் பொழுது அந்த தொழிலை உபயோகிப்பவர்கள், அந்த தயாரிப்பவர்கள் பலனடைவார்கள். இப்போ சிறு குறு தொழில்களை எடுத்துக்கொண்டால் நேரடியாக ஒரு கன்சியூமருக்கு போகக்கூடிய தயாரிப்புகள் சிறு குறு தொழில்கள் அதிகம் கிடையாது. ஒரு பெரிய கம்பெனிக்கு இவர்களது சப்ளை தான் இருக்கு. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒரு கார்பரேட் போன்ற நிறுவனங்கள் நாடு முழுவதும் கடைகள், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது சிறு குறு தொழில்கள் அவர்களை சார்ந்து இருப்பார்கள். அப்போ பலன் பெரிய நிறுவனங்களுக்கு போகும். அதை அவர்கள் சிறு நிறுவனங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுகிறார்களா என்றால் அதுதான் முக்கியமான தடையாக இருக்கும். அப்போ சிறு குறு தொழில்களுக்கு நேரடியான ஒரு பலனை சென்று அடைய வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி விலக்குகளை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒரு டர்னோவரை பொறுத்து நம்ம இந்த டாக்ஸேஷனை கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு ப்ராடக்டினுடைய மதிப்பு 5,000 ரூபாய் வரை 5% இருக்கும், 5,000க்கு மேலே இருந்தால் 12% இருக்கும்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரேஷனலைஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நீங்க இந்த பரிந்துரை இல்லைன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கிறவங்களுக்கு அதிகமான டாக்ஸும் இன்புட் டாக்ஸை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு குறைவான டாக்ஸும் வைத்திருந்தார்கள்னா இது நல்ல முறையில் வந்துருக்கும். ஓகே ரகுநாதன், நீங்கள் கூறியபடி இந்த 5,000 ரூபாய்க்கு குறைவாக உள்ள பொருளுக்கு 5% அந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் அந்த அனைத்து மற்ற சேவைகளுக்கு பொருட்களுக்கு அது 12% சொல்கிறீங்க. இது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இத்தனை ஆண்டு காலம் முறையிட்டு அதை நீக்காமல் இருந்ததற்கு அது என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இது பொலிட்டிக்கலான டெசிஷன் தானே இது. அதாவது பிஜேபியை சார்ந்த மாநிலங்கள் அவர்களது மாநிலங்கள் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லாருமே
பொதுமக்களும் சரி, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பொலிட்டிக்கலி இதில் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா சார்? ஜிஎஸ்டி பாதிப்பு, வரி விதிப்பு பாதிப்புங்கிறது எல்லா மாநிலங்களையும் தான் இருக்குது. அது பாஜக ஆளும் மாநிலம், பாஜக ஆளாத மாநிலம்னு இல்லை. இருந்தாலும் இந்த ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு முறை மற்றும் வரி விதிப்பில் உள்ள பல்வேறு விதமான அந்த குறைபாடுகளை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதன் பின்னர் பல்வேறு பிரச்சனைகள் வந்து இப்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் கூறியது போலவே இந்த 929 திருத்தங்களுக்கு பிறகும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை என்பதால் இப்போ ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. இந்த திருத்தத்திலையும் அது தீர்வு ஏற்படாது என்றே கூறினால் அதற்கு எப்போதுதான் தீர்வு ஏற்படுத்தார்? அதுக்கு ஒரு பிரச்சனையை நம்ம வந்து முழுமையாக உள்வாங்கி கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கணும். இப்போ ஜிஎஸ்டியினுடைய கிரக்ஸ் அப்படின்னாக்க 2 வகையா பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு வந்து முறை, அதாவது எந்தெந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், மந்த்லி என்ன ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், அதுல டிஃபரன்சஸ் வந்தா எப்படி, அது வந்து வழிமுறைகள். இரண்டாவது வரி சார்ந்தது, 5%, 8%, 12% என்பது வரி சார்ந்த பிரச்சனை. இந்த வரி சார்ந்த பிரச்சனையில இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு, அவுட்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு. முதல்ல கொண்டு வரும் பொழுது அதை தவறுதலான பயன்பாடுக்கு கொண்டு வரும் பொழுது எங்க தப்பு இருக்குன்றதை யாருமே இதுவரை ஒத்துக்கொள்ளவில்லை. இதுதான் முதல் முறையாக மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டியினால் பாதிப்பு அதிகம்தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரை இது ஒரு நல்ல அறிகுறி தானே சார்? ஒரு நல்ல அறிகுறி தானே. பாதிப்பு இருக்குங்கிறது ஒத்துக்கிறாங்க, அடுத்த தீர்வை நோக்கி போறாங்க, படிப்படியா போவாங்க. அது நல்ல அறிகுறியா தானே போடுறாங்க. மறுபடியும் இதை மாற்றி அமைக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டதே வெற்றி என்று எடுத்துக்கொண்டால், அதை மாற்றி அமைப்பதாவது சரியாக செய்யவில்லை என்றால் மறுபடியும் இதே பிரச்சனை தான். புரியுதா? ஓகே. அப்போ நாங்க என்ன சொல்லிட்டு வரோம்னாக்க, மாற்றி அமைப்பது மகிழ்ச்சி, இதை மாற்றி அமைக்க ஒத்துக்கொண்டது மகிழ்ச்சி. ஆனால் இதுதான் சரியான முறையா என்றால் இது போராது. எதற்காக தீர்வைக்காக அது இன்னும் தெரியலையே சார். என்ன விதமான மாற்றி அமைப்பு தெரியல, யூகங்கள் தானே வந்துகிட்டு இருக்குது. இல்ல, இது ஓரளவுக்கு ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஓரளவுக்கு வந்தாச்சு. இதுதான் மாற்றி அமைக்க போவதாக வந்தாச்சு. இதுல சில மாறுதல்கள் இங்க அங்க இருக்கலாமே தவிர பர்சன்டேஜஸ்ல மாறுதல் இருக்க போவதாக தெரியல. ஓகே, அந்த 0%, 5%, 12% and 28%, 0%, 5%, 8%, 18%, 40%. ஓ சரி, இந்த 4 அடுக்கு 12 கிடையாது. 12 கிடையாது. ஓகே ஓகே சரி. இப்போ இன்னொன்று இந்த பாதிப்பை ஏற்படுத்ததை ஒத்துக்கொண்டதற்கும் இந்த பாதிப்புகளை இந்த சீர்திருத்த முன்வந்ததற்கும் இந்த அமெரிக்க வரி விதிப்பு முறை ஒரு காரணமாக இருக்குமா சார்? அமெரிக்கா அதிக வரி விதித்ததால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? இதுதான் காரணம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நான் கூட உங்க சேனல்ல கூட நம்ம அந்த அமெரிக்க வரி விதிப்பை பற்றி பேசும்போது நான் 3 காரியங்களை உடனடியாக இந்திய அரசு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் அப்படின்றத நான் அன்றே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஜிஎஸ்டியை குறைத்தால் உள்நாட்டு வணிகம் பெருகும். உள்நாட்டு வணிகம் பெருகியிருந்தால் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய, மந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்களை ரொட்டேட் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த தாக்கம் கிட்டத்தட்ட 20% நம்மளுடைய நாட்டினுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போகும்பொழுது உள்நாட்டு வாணிபத்தை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும். அப்படி இதுவும் ஒரு காரணம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த டைமுக்கு காரணம் இது. அல்லது இதை பண்ண வேண்டும் என்பது 7 ஆண்டுகளாகவே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த எப்படி பண்றதுன்னு ஈகோ ப்ராப்ளத்தில் இருந்தாங்க. அதனால இப்போ இந்த சமயம் வந்த உடனே இதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இதையும் நம்ம அவசர கோலத்தில் தெளித்த நீராக இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான ஒரு நல்ல முறைக்கு இது வரணும்ன்றதுதான் ஆரம்பம். ஓகே சார், இந்த அமெரிக்க வரி விதிப்பு முறையினால் இந்த உடனடியாக இவ்வாறு இந்த புதிய சீர்திருத்தத்துக்கு முன் வந்திருக்காங்க. உள்நாட்டு வணிகம் பெருகுவதற்கான காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை இன்னொன்று நிறைவாக ஒரு கேள்வி சார், இந்த அமெரிக்க வரி விதிப்பு முறையினால் தமிழ்நாட்டில்தான் அந்த ஏற்றுமதி வணிகம் என்பது இந்த மிக கடுமையாக பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களை விட என்று தமிழக முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார். இங்கு உள்ள பல்வேறு கடல் உணவு சார்ந்த அந்த ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களும்
கூறியிருக்காங்க. ஒரு 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த அமெரிக்கா வரி விதிப்பு முறைக்கும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கும் இடையே இந்த பிரச்சனைகளை தீர்வு காண முடியுமா, அல்லது இரண்டும் ஒரே நேர்கோட்டு பிரச்சனையா அல்லது வேறு வேறு பிரச்சனையா தருது? முதல் பிரச்சனை, இப்போ அமெரிக்காவுடைய 50% வரி, அதாவது 25 பிளஸ் அபராத வரி 25%, 50% வரி வரும் பொழுது இந்த எக்ஸ்போர்ட்டை சார்ந்து உள்ள நிறுவனங்கள் தமிழகத்திலே அதிகமாக இருக்கு. 32% ஆண்டினுடைய இந்திய மதிப்பு தமிழகத்திலிருந்து செல்லுகிறது அமெரிக்காவில். சரி. இப்ப இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு $84 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னாக்க அதுல 32% இந்தியாவில் தமிழகத்தில செல்லுது. இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில்கள் அதிகமான வேலை வாய்ப்புகளை ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபருக்கு வழங்கி கொண்டிருக்கும் துறைகள். இப்ப ஆயத்த ஆடை அல்லது டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒர்க்கர் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒர்க்கிங் பீப்புள் ஜாஸ்தியா இருப்பாங்க. தோல் அணிகலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒர்க்கர் ஜாஸ்தியா இருப்பாங்க. அப்போ இந்த செக்டர்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிக அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருப்பது தமிழகம். சிறு குறு தொழில்கள் நாட்டிலே அதிகமாக இயங்கிக் கொண்டிருப்பது தமிழகம். அப்ப தமிழகத்திற்கு இந்த அமெரிக்க வரி விதிப்பினால் அதிகமான வரி விதிப்பினால் பாதிப்பு நிச்சயமாக தமிழகத்திற்கு அதிகம் தான். அப்போ இந்திய அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று காலையில் தான் முதல்வர் அவர்கள் மாண்புமிகு பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதை பற்றி குறிப்பிட்டு என்ன சொல்றார், உடனடியாக கோவிட் காலத்துல நீங்க கொடுத்த மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான இன்சென்டிவை இன்னொரு 5% அதிகப்படுத்தி கொடுங்க, ஜிஎஸ்டியை குறைங்க, உள்நாட்டு வாணிபம் அதிகப்படுத்துறதை ஏற்படுத்தி கொடுங்க, லிக்விடிட்டி கிரைசிஸ்ல இருந்து சிறு குறு தொழில்களை காப்பாற்றுங்கள். இதெல்லாம் தான் கோரிக்கைகள். அப்போ இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டிய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி இதை கையாளணும். தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா தீபாவளின்றது சீசன். தீபாவளின்றது அதற்கு முந்தைய மாதத்திலிருந்து விற்பனைகள் அதிகமாக கொண்டிருக்கிற காலகட்டம். உடனடியாகவே இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தையும் இந்த புதிய அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிரான அந்த சிறப்பு திட்டங்களையும் உடனடியாகவே செயல்படுத்தினால்தான் மீண்டு எழ முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நிச்சயமா. இல்லைனாக்கா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்ற மாதிரி ஆயிடும். ஓகே சார், ரங்கநாதன் சார், நன்றி சார். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்படக்கூடிய தமிழக தொழில்துறைக்கும் மற்றும் நாடு தழுவிய அளவிலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த ரங்கநாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி சார்.